ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அந்த எலான் மஸ்க். அது அமெரிக்காவில் தொழிலதிபராக இருப்பவர் தாங்க எலான் மஸ்க். அவருடைய கம்பெனி தாங்க இந்த ஸ்டார்லிங்க். இந்த ஸ்டார்லிங்க் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிவேகமாக இணைய சேவை கொண்டு வரதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்குறாங்க. இதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா 2015 அப்போவே வந்து பூமிக்கு மேலே ஆயிரக்கணக்கான சேட்டலைட்டை பறக்க விட்டாங்க. அது இன்னமும் சுற்றிட்டு வருதுங்க. அது வந்து அது மூலமாக சேட்டலைட் மூலமாக இணைய சேவை கொண்டு வரதுக்கான திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ 2023 இதோடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சிங்க. இப்போ சமீபத்தில் பூட்டானில் பார்த்தீங்கன்னா அங்கே இணைய சேவை கொண்டு வந்துருக்குறாங்க. மாதம் 4000 மதிப்பில் கொண்டு வந்துருக்குறாங்க. அது 4000 ரூபா அப்படிங்கும்போது பெரிய விஷயம் தாங்க நம்ம இந்திய மதிப்பில். ஏன்னா இந்தியாவில் வாழ்கிற அதிக பேர் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள். மாதம் 4000 ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து அருமையான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு தகவலை சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் அனுப்புறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இது அமைஞ்சிருக்குங்க இந்த திட்டம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க ஸ்டார்லிங்க் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த ஏர்டெல் இந்த ரீட்டைல் ஸ்டோர்லாம் இருக்குங்களா அந்தந்த ஊரில், அந்த ரீட்டைல் ஸ்டோரில் எங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்றோம், நீங்கள் சேல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார்லிங்க் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எப்படி இந்தியாவுக்குள்ளே உள்ளே வராங்கன்னு ஸ்டார்லிங்க்கு. இதுக்கு முன்னாடி அவங்களால வர முடியலைங்க. ஏர்டெல்லோட டைப் வச்ச உடனே உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜியோவும் உள்ளே வந்துட்டாங்க பாருங்கள். நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே வந்துடுறாங்க. அவங்களும் டீல் போட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த சந்தோஷத்தை இந்த ஏர்டெல் நிறுவனமான கோபால் விட்டல் ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறாருங்க. ஸ்டார்லிங்க் சேவைங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்குங்க. இதை வச்சு நாங்கள் பல வகையான திட்டங்கள் கொண்டு வருவோம், பல வகையான கஸ்டமரையும் நாங்கள் கவர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மெத்தடும் அவர் சொல்லிக்கிறாங்க. காரணம் கேட்டால் ஏர்டெல் வந்து 30 கோடி கஸ்டமரை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க ஜியோ 45 கோடி கஸ்டமரும் அவங்களுக்கு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஏதுவாக இருக்கும், அதிவேக சேவையும் கொடுக்கறதுக்கும் அது வசதியாக இருக்குங்க. இதில் என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரிமோட் கண்ட்ரோல் உள்ள வில்லேஜ். அதாவது எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு வில்லேஜுக்கு கூட எங்களால் ஒரு அதிவேக சேவையை கொண்டு வர முடியும். ஏன்னு காரணம் கேட்டோம்னா இது வந்து பூமிக்கு மேலே சேட்டலைட் மூலமாக கொண்டு வரதுனால எந்த ஒரு பாகுபாடும் இல்லைங்க. டைரெக்டாக எந்த இடம் நம்ம ஸ்பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதனால கரெக்டாக அந்த நெட்வொர்க் கவரேஜ் வந்து அதிகமாக இருக்குங்க. ஏன்னா தங்கு தடையின்றி கிடைக்கிற ஒரு நெட்வொர்க் சேவை தாங்க. அப்படிங்கும்போது இது பயனுள்ள விஷயமா இருந்தாலும் கூட மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப இது செட் ஆகாமான்னு தெரியலைங்க. போக போதான் தெரியும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இது எப்படி இது இயங்குது அப்படின்னா இந்த சேட்டலைட்டை ஆயிரக்கணக்கான சேட்டலைட்லாம் மேலே வந்து பறக்க விட்டுருக்குறாங்க. இதிலிருந்து இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இப்போ ஏர்டெல் எடுத்துருக்குறாங்க, ஏர்டெல் ஜியோ எடுத்துருக்குறாங்க. இவங்க நிறுவனத்துக்கு உண்டான அந்த கம்பெனி இருக்கும்ல, அந்த கம்பெனியோட அந்த நிறுவனத்துக்கும் இந்த ஒளிக்கதிர் மூலமாக இந்த சேட்டலைட்லேருந்து ஒளிக்கதிர் மூலமாக இவங்க வந்து இணைய சேவையை கொடுக்குறாங்க ஸ்டார்லிங்க். இது மூலமாக மக்களுக்கு கொடுப்பதாக அந்த ஏர்டெல் நிறுவனமும் ஜியோ நிறுவனமும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு இவங்க டீல் தான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இது மத்திய அரசாங்கத்தோட சம்மதம் இல்லாமல் அது உள்ளே வர முடியாதுங்க. ஏன்னா ட்ராயெலாம் இருக்குது. இவங்களெலாம் மீறி இப்படி ஒரு விஷயம் வருது அப்படின்னா கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்தோட சம்மந்தம் இல்லாமல் உள்ளே வர முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஏன்னா ஏர்டெல்லும் ஜியோ மிகப்பெரிய இந்தியாவில் வளர்ந்த கம்பெனி. அப்படிங்கும்போது இவங்க சொல்லும்போது மத்திய அரசாங்கம் கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதனால் கூடிய விரைவில் இதோடைய சம்மதம் வாங்க போகிறாங்க. வாங்கின வாட்டி அப்படின்னங்க அதிவேக இணைய சேவை கண்டிப்பாக இந்தியாவுக்கு கிடைக்குங்க. இந்த ஆயிரக்கணக்கான இந்த சேட்டலைட்டோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா வெறும் 5 வருஷமாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அதை செயலிழந்துருமாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சேட்டலைட் அமைச்சு மறுபடியும் அதை ரீகால் பண்ணுவாங்க. இப்படி தான் இந்த ஒரு ஆயிரக்கணக்கான சேட்டலைட்டாக மாடிஃபை பண்ணிக்கிறாங்க இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனம்.